வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் டெங்கு பரவும் அபாயம். அதிபரின் பதவிக்காலம் நீடிக்கப்படுமா? வெளியானது தகவல். வடக்கில் தொடரும் நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு. ரணிலின் அதிரடி நடவடிக்கை. வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்காக பல பணிகளை செய்த ரணில், சித்தார்த்தன் பாராட்டு. பொருளாதார போரை வெற்றி கொள்ளக்கூடிய மொட்டு கட்சியின் அதிபர் வேட்பாளர். பூத்தளத்தில் முதலைகள் நடமாட்டம் அதிகரிப்பு. தமிழ் பாடசாலை அதிபர் அதிரடி கைது. யாழ் தீவக பகுதிகளுக்கான படகு சேவை இன்றும் ரத்து. இனி விரிவான செய்திகள். அதிபரின் பதவிக்காலம் நீடிக்கப்படுமா? வெளியானது தகவல். ஸ்ரீலங்கா அதிபரின் பதவிக்காலத்தை நீடிப்பது தொடர்பில் இதுவரை எந்த ஒரு தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அண்மை நாட்களில் அதிகளவான போலி செய்திகள் வெளியாவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அவை அனைத்தும் சில தரப்பினரின் பகல் கனவுகள் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தை கலைப்பது, அதிபரின் பதவிக்காலத்தை நீடிப்பது, பொது தேர்தலை முதலில் நடத்துவது உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் அண்மை நாட்களில் அதிகளவான செய்திகள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் குறித்த விடயங்கள் தொடர்பில் போலி செய்திகள் பரப்பப்பட்டு வருவதாக பந்துல குணவர்தன சுட்டிக்காட்டினார். அத்துடன் இலங்கையில் உரிய காலத்தில் அதிபர் தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய தேர்தல் ஆணையாளரால் நியமிக்கப்படும் திகதியில் இலங்கையின் அதிபர் தேர்தல் நடத்தப்படும் என அமைச்சரவையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதாகவும் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கில் தொடரும் நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு. ரணிலின் அதிரடி நடவடிக்கை. நீண்டகால பிரச்சினைக்கான தீர்வை காணும் நோக்கில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க காணி உறுதிகளை வழங்குவதாக வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய 20 லட்சம் காணி உறுதிகளை வழங்கும் தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் யாழ் மாவட்டத்தில் 1286 பயனாளிகளுக்கான காணி உறுதி பத்திரங்கள் வழங்கும் நடவடிக்கையின் முதற்கட்டமாக 372 பயனாளிகளுக்கான காணி உறுதி பத்திரங்கள் நேற்று ரணில் விக்ரமசிங்கவால் கையளிக்கப்பட்டுள்ளன. இந்நிகழ்வானது நேற்று தந்தை செல்வா கலையரங்கில் இடம்பெற்றுள்ளது. வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ், அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, நாடாளுமன்ற உறுப்பினர்களான MA சுமந்திரன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் மற்றும் பொதுமக்கள் என பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதன்போது உரையாற்றிய வடக்கு மாகாண ஆளுநர், நாட்டு மக்கள் மிக நீண்ட காலமாக எதிர்நோக்கிய காணி உரிமம் தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு வழங்கும் வகையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்துள்ளமை சிறப்பான விடயம் என கூறியுள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் டெங்கு பரவும் அபாயம். இலங்கையில் நிலவும் மழையுடனான சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு அறிக்கையொன்றை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளது. மேலும் நாட்டில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 24,227 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி கடந்த ஏப்ரல் மாதத்தில் 2234 டெங்கு நோயாளர்கள் பதிவாகி இருந்தனர். இந்த மாதத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 1954 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த மாவட்டத்தில் 5183 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக யாழ் மாவட்டத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கிட்டத்தட்ட 3884 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்காக பல பணிகளை செய்த ரணில், சித்தார்த்தன் பாராட்டு. அதிபர் ரணில் விக்ரமசிங்க வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்திக்காக பல பணிகளை செய்துள்ளார் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். நேற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்திற்கான கட்டடத்தை ரணில் திறந்து வைக்கும் போதே அந்த நிகழ்வில் அவர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், ரணில் விக்ரமசிங்க அதிபராக பதவியேற்று 2 வருடங்கள் என்ற குறுகிய காலப்பகுதிக்குள் வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்திக்காக பல பணிகளை செய்துள்ளார். யாழ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்திற்கு வழங்கப்படும் இந்த கட்டடமானது வடக்குக்கு வழங்கப்படும் அபிவிருத்தியின் மற்றொரு உதாரணமாகவே நான் காண்கிறேன். குறிப்பாக காணி வழங்கல் விவகாரம் தொடர்பில் வடக்கு மக்களின் சார்பாக அவர் தீர்மானங்களை எடுத்தார். அத்துடன் அதிபர் ரணில் பிரதமராக இருந்தபோது வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்திக்காக பல பணிகளை செய்தார் என்று அவர் குறிப்பிட்டார். பொருளாதார போரை வெற்றி கொள்ளக்கூடிய மொட்டு கட்சியின் அதிபர் வேட்பாளர். வெளியாக உள்ள அறிவிப்பு. நாட்டின் பொருளாதார போரை வெற்றி கொள்ளக்கூடிய ஒருவரை அதிபர் வேட்பாளராக களமிறக்குவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார்.
அதிபர் வேட்பாளர் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இது விடயம் தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி இதுவரை எந்த ஒரு தேர்தலிலும் தோற்றது கிடையாது. அதிபர் தேர்தலில் களமிறங்கிய கட்சி சார்பில் சில வேட்பாளர்கள் தயார் நிலையில் உள்ளனர். உரிய நேரம் வரும்போது வெற்றி வேட்பாளரை களமிறக்கி அதிபர் தேர்தலிலும் வெற்றி நடை போடுவோம். அதிபர் வேட்பாளர் தொடர்பில் கருத்து கூறுவதில் இருந்து விலகி இருக்குமாறு கட்சி தெரிவித்துள்ளது. எனவே தற்போதைய சூழலில் வேட்பாளர் பெயரை கட்சி முடிவை அத்துமீறி அறிவிக்க முடியாது. மஹிந்த ராஜபக்ச பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தியவர். அப்போது தம்மிக்க பெரேரா மஹிந்த ராஜபக்சவின் செயலாளராகவும் முதலீட்டு சபையின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். நாட்டை மீட்கக்கூடிய தலைவராகவே மஹிந்த ராஜபக்சவை அன்று மக்கள் தெரிவு செய்தனர். அவர் மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றியதுடன் போரை முடிவுக்கு கொண்டு வந்தார் என்று சாகர காரியவசம் குறிப்பிட்டார். புத்தளத்தில் முதலைகள் நடமாட்டம் அதிகரிப்பு. மக்கள் விடுத்துள்ள கோரிக்கை. புத்தளம் எலுவாங்குளம் பகுதியில் உள்ள தாமரை குளத்தில் தற்போது முதலைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த முதலைகள் ஆடு மாடுகளை தொடர்ந்தும் வேட்டையாடுவதாகவும் இதனால் தாம் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். அத்துடன் குளத்தில் முதலைகள் சஞ்சரிப்பதாக எந்த ஒரு பதாகைகளும் காட்சிப்படுத்தப்படவில்லை எனவும் அம்மக்கள் கூறியுள்ளனர். இந்நிலையில் வெளிப்பிரதேசங்களில் இருந்து அதிகளவான மக்கள் குறித்த குளத்தில் வான் பாயும் பகுதிக்கு குளிப்பதற்கு வருகை தருகின்றனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் குளிப்பதற்கு பாதுகாப்பு வலைகளை அமைத்து தருமாறும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் பாடசாலை அதிபர் அதிரடி கைது. வெளியான காரணம். தமிழ் பாடசாலை ஒன்றின் அதிபர் கையூட்டல் பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டது. எஹலியகுட பிரதேசத்தில் அமைந்துள்ள தமிழ் பாடசாலை ஒன்றின் அதிபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் பொறுப்பினை ஒப்படைத்த பெண்ணிடம் 30,000 ரூபாய் கையூட்டல் பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதங்களில் விநியோகம் செய்யப்பட்ட உணவிற்கான கொடுப்பனவை பெறுவதற்கு பரிந்துரை செய்வதற்காக குறித்த பெண்ணிடம் அதிபர் 50,000 ரூபாய் கையூட்டலாக கோரியதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த அதிபர் ஏற்கனவே குறித்த பெண்ணிடம் 20,000 ரூபாய் கையூட்டலாக பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதை அடுத்து இரண்டாவது தடவையாக குறித்த அதிபர் 30,000 ரூபாய் கையூட்டலை பெற்றுக்கொள்ள முயற்சித்த போது லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு பிரிவினர் அதிபரின் காரியாலயத்தில் வைத்து அவரை கைது செய்துள்ளனர். யாழ் தீவக பகுதிகளுக்கு படகு சேவைகள் ரத்து. யாழ்ப்பாணத்திலிருந்து கடல் கடந்து பயணிக்கும் தீவக பகுதிகளுக்கான படகு சேவைகள் இன்றும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வளிமண்டல திணைக்களத்தின் காலநிலை அறிக்கையின் பிரகாரம் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாக்கிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று மையம் கொண்டுள்ளது. இது தொடர்ந்து வடகிழக்கு திசையில் நகர்ந்து 2024 மே 25 அதாவது இன்று காலை 5:30 மணிக்கு கிழக்கு மத்திய வங்கக்கடலில் ஒரு சூறாவளி புயலாக குவிய வாய்ப்பிருந்ததாக அறிவித்திருந்தனர். அதன் பிறகு அது வடக்கு நோக்கி நகர்ந்து தீவிர புயலாக அதே பகுதியில் தீவிரமடையும் என்பதுடன் மிக பலத்த காற்று மற்றும் கடலும் கொந்தளிப்பாக இருக்கும் எனவும் எதிர்கூறப்பட்டதன் காரணமாக பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி இந்த படகு சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது.